போன சாட்டர்டே நாங்கள் சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் டெம்பிள் ட்ரிப் போயிருந்தோம். ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாதர் கோயில் போயிருந்தோம். அந்த கோயிலோட சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கோபுரமும் அந்த தூண்கள் எல்லாமே ரொம்பவே அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. சோழர்கள் கட்டின கோயில் தான் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பின்னாடி தெப்பக்குளம் இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் போயிருந்தோம். அந்த கோயிலுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பின்னாடியே தெப்பக்குளம் இருந்தது. அந்த தெப்பக்குளத்துக்குள்ளே நிறைய மீன்களும் இருந்துச்சு. நாங்கள் போன 3 கோயில்லையுமே சாமி தரிசனமும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. கடைசியாக அத்திவரதர் கோயிலுக்கு போயிருந்தோம். வரதராஜ பெருமாள் கோயில் தான் சொல்கிறாங்க. ஆனால் மூலவர் ரொம்பவே அழகாக இருந்தார். இதில் ஒரு மண்டபம் இருந்தது. அதுக்கு ஒரு 5 rupees சார்ஜ் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுருந்தாங்க. சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த தெப்பக்குளத்துக்குள்ளே தான் அத்திவரதர் இருக்காருன்னு சொன்னாங்க.